ஹலோ! இன்னைக்கு ஹரியாலி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து. 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல புதினா, கொத்தமல்லி அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்கிடும். டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு நல்லா பொரியட்டும். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் அதில் சால்ட்டெல்லாம் சேர்த்துருக்கேன்றதுனால நீங்கள் சால்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதோட மசாலா வாசனை போகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 2 சைஸ் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். தயிர் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பாயிடும் ரொம்ப. 2 தக்காளி நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சிக்கனை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஆல்ரெடி சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லைட்டாக நீங்கள் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குன்றதுனால பெப்பர் நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ட்ரையாகவே நீங்கள் செஞ்சலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஈரல் ரொம்ப பிடிக்குன்றதுனால இதில் நான் சேர்த்து செஞ்சுட்டேன். உங்களுக்கு வேணான்னா ஈரல் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் செஞ்சுட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியானது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.